வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 21.44% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். தாவீதுக்கு யோனத்தானின் உதவி. பின்பு தாவீது ராமாவிலிருந்த நாவோத்திலிருந்து புறப்பட்டுச் சென்று யோனத்தானிடம் வந்து, நான் செய்தது என்ன? நான் செய்த குற்றம் என்ன? உன் தந்தைக்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன? பின்பு ஏன் என்னை கொல்லத் தேடுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர், ஒரு காலமும் இல்லை, நீ சாக மாட்டாய். இதோ என்னோடு கலந்தாலோசிக்காமல் என் தந்தை பெரிதோ சிறிதோ எதுவும் செய்ய மாட்டார். இச்செயலை மட்டும் என் தந்தை மறைப்பானேன்? அப்படி நடக்காது என்றார். அதற்கு தாவீது, உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது என்று உன் தந்தைக்கு நன்கு தெரியும். ஆகையால் யோனத்தான் இதை அறிய நேர்ந்தால் அவன் வேதனையடைவான் என்றார். ஆனால் இது உண்மை. எனக்கும் சாவுக்கும் ஓரடி தூரம்தான் உள்ளது. வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன்மேலும் ஆணை என்றார். அப்பொழுது யோனத்தான் தாவீதிடம், உன் விருப்பப்படி நான் உனக்கு எதுவும் செய்யத் தயார் என்றார். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளை அமாவாசை, அரசரோடு நான் பந்தியிருக்கும் நாள். ஆனால் 3ஆம் நாள் மாலை வரை வெளியில் சென்று ஒளிந்திருக்க எனக்கு விடை கொடு. உன் தந்தை என்னை காணாது பற்றி விசாரித்தால் தாவீது தன் சொந்த நகரமான பெத்லெகேமுக்குச் சென்றுள்ளான். அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அங்கே ஆண்டு பலி இருக்கிறதாம். அங்கே விரைந்து செல்ல என்னிடம் அனுமதி கேட்டான் என்று சொல். அவர் நல்லது என்று சொன்னால் உன் அடியான் அமைதியடைவான். அவர் சினமுற்றால் எனக்கு தீங்கு செய்ய முடிவு செய்துள்ளார் என்று அறிந்து கொள்வாய். ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு என்மேல் இரக்கம் வை. நான் குற்றவாளியாயின் நீயே என்னை கொன்றுவிடு. நீ ஏன் என்னை உன் தந்தையிடம் கொண்டு போக வேண்டும் என்றார். அதற்கு யோனத்தான், அப்படி உனக்கு நேராது. உனக்கு தீங்கு செய்ய என் தந்தை முடிவு செய்துள்ளார் என நான் அறிந்தால் அதை உனக்கு சொல்ல மாட்டேனா என்றார். பின்பு தாவீது யோனத்தானை நோக்கி, உன் தந்தை உன்னிடம் கடுமையான பதிலளித்தால் அதை யார் எனக்கு தெரிவிப்பார் என்று கேட்டார். அதற்கு யோனத்தான், வெளியில் செல்வோம் வா என்றார். இருவரும் வயல்வெளிக்குச் சென்றனர். யோனத்தான் தாவீதை நோக்கி, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் சான்று பகர்வாராக. நாளை இதே நேரத்தில் அல்லது 3ஆம் நாளில் என் தண்டையின் கருத்தை அறிவேன். அது தாவீதுக்கு சாதகமாயிருந்தால் உனக்கு அதை தெரிவிக்க ஆளனுப்ப மாட்டேனா? ஆனால் என் தண்டை உனக்கு தீங்கு செய்ய விரும்பியுள்ளதை அறிந்து அதை நான் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்காவிடில் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. ஆண்டவர் என் தண்டையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பாராக. நான் தொடர்ந்து உயிருடன் இருந்தால் நான் சாகாதவாறு ஆண்டவரின் பொருட்டு என்மேல் இரக்கம் வை. ஆண்டவர் தாவீதின் எல்லா எதிரிகளையும் இம்மண்ணிலிருந்து அழித்தொழிக்கும் போது என் வீட்டாரை அழிக்காதிருக்கும்படி இரக்கம் வை. ஆண்டவர் தாவீதின் எதிரிகளுக்கு தகுந்த பதிலளிப்பாராக என்று கூறி யோனத்தான் தாவீதின் வீட்டாருடன் உடன்படிக்கை செய்தார். தாவீதின் மீது கொண்டுள்ள அன்பின் பெயரால் யோனத்தான் மீண்டும் அவருக்கு ஆணையிட்டு கூறினார். ஏனெனில் அவர் தாவீதின் மீது தம் உயிரென அன்பு கொண்டிருந்தார். பின்பு யோனத்தான், நாளை அமாவாசை, உனது இருக்கை காலியாக இருப்பதைக் கண்டு உன்னை பற்றி விசாரிப்பர். 3ஆம் நாள் உன்னை கண்டிப்பாக தேடுவர். ஆதலால் நீ முன்பு ஒளிந்திருக்கும் இடத்திற்கே போ. அங்கே ஏசேல் கல் அருகே ஒளிந்து கொண்டிரு. நான் குறிவைத்து அம்பு எய்வது போல் அப்பக்கம் நோக்கி 3 அம்புகளை எய்வேன். பின்பு போய் அம்புகளை தேடி வா என்று ஒரு பையனை அனுப்புவேன். நான் அவனிடம், இதோ அம்புகள் உனக்கு இப்பக்கம் கிடைக்கின்றன, அவற்றைக் கொண்டு வா என்பேனாகில் நீ என்னிடம் வா. ஏனெனில் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உனக்கு பாதுகாப்பு உண்டு, ஆபத்து நேராது. மாறாக இதோ அம்புகள் உனக்கு அப்பக்கம் கிடைக்கின்றன என்று அந்த பையனிடம் சொல்வேனாகில் நீ ஓடிவிடு. ஏனெனில் ஆண்டவரே உன்னை அனுப்பி வைக்கிறார். நீயும் நானும் பேசி வச்சிருக்கும் உனக்கும் எனக்கும் ஆண்டவரே என்றென்றும் சாட்சியாயிருப்பார் என்றார். ஆதலால் அவ்வாறே தாவீது வயல்வெளியில் ஒளிந்து கொண்டான். அமாவாசை நாள் வந்தபோது உணவருந்த அரசர் அமர்ந்தார். அரசர் சுவரோரம் இருக்கும் தமது இருக்கையில் வழக்கம் போல் அமர்ந்தார். சவுலுக்கு எதிரில் யோனத்தானும் பக்கவாடில் அப்னேரும் அமர்ந்தனர். ஆனால் தாவீதின் இருக்கை காலியாயிருந்தது. இருப்பினும் அவனுக்கு ஏதோ நேர்ந்துள்ளது, அவன் தூய்மையின்றி இருக்கலாம், கண்டிப்பாக அவன் தீட்டாயிருக்க வேண்டும் என்று நினைத்து சவுல் அன்று ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அமாவாசைக்கு அடுத்த நாளும் தாவீது
தாவீதின் இருக்கை காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை நோக்கி, ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் உணவருந்த வராதது ஏன் என்று கேட்டார். யோனத்தான் சவுலிடம் தான் பெத்தலேகம் செல்ல வேண்டுமென்று அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். நான் செல்ல விடை கொடு, ஊரில் என் குடும்பத்தார் பலி செலுத்துகிறார்கள். மேலும் நான் அங்கிருக்க வேண்டும் என்று என் சகோதரரும் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். ஆதலால் உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்தால் என் சகோதரர்களை காண என்னை போகவிடு என்றான். இக்காரணத்தினால்தான் அவன் அரசபந்திக்கு வரவில்லை என்று பதிலளித்தார். அப்பொழுது யோனத்தான் மீது சவுல் கடும் சினமுற்று அவரை பார்த்து, பொய்யும் புரட்டும் நிறைந்த பெண்ணின் மகன் நீ, உனக்கும் உன் மானங்கெட்ட தாய்க்கும் அவமானமாயிருக்கும்படி நீ ஈசாயின் மகன் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் உயிரோடு வாழும் நாள் வரை நீயும் நிலைத்திருக்க மாட்டாய், உன் ஆட்சியும் நிலை பெறாது. ஆதலால் ஆள் அனுப்பி அவனை என்னிடம் கொண்டு வா, அவன் சாகவே வேண்டும் என்றார். அப்பொழுது யோனத்தான் தம் தந்தை சவுலிடம், அவன் ஏன் சாக வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று கேட்டார். ஆனால் சவுல் அவரை குத்தி வீழ்த்த எண்ணி அவரை நோக்கி தம் ஈட்டியை எறிந்தார். ஆதலால் தாவீதை கொன்றுவிட தம் தந்தை முடிவு செய்துவிட்டார் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டார். உடனே யோனத்தான் வெஞ்சனமுற்று பந்தியை விற்று எழுந்துவிட்டார். அமாவாசையின் மறுநாளாகிய அன்று அவர் உணவு அருந்தவில்லை. ஏனெனில் தாவீதை தம் தந்தை இழிவுபடுத்தியது குறித்து அவர் மிகவும் மனம் வருந்தினார். அடுத்த நாள் காலை யோனத்தான் தாவீதை சந்திக்குமாறு ஒரு பையனை தம்முடன் அழைத்துக் கொண்டு வயல்வெளிக்குச் சென்றார். அவர் அப்பையனிடம், நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை எடுத்து வா என்றார். அப்பையன் ஓடும்போது அவனுக்கு அப்பால் ஒரு அம்பை எய்தார். யோனத்தான் எய்த அம்பு கிடந்த இடத்திற்கு அப்பையன் சென்றபோது யோனத்தான் அவனை கூப்பிட்டு, உனக்கு அப்பால் அல்லவா அம்பு கிடக்கிறது என்றார். மீண்டும் பையனை உரத்த குரலில் கூப்பிட்டு, நிற்காதே, விரைந்து செல் என்றார். அப்பொழுது யோனத்தானின் பையன் அம்புகளை பொறுக்கிக் கொண்டு தன் தலைவனிடம் திரும்பினான். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் மட்டுமே அதன் பொருள் தெரியும். ஆனால் அப்பையனுக்கோ ஒன்றும் தெரியாது. பின்பு யோனத்தான் தம் படைக்கலன்களை பையனிடம் கொடுத்து, இதை நகருக்கு எடுத்து செல் என்று பணித்தார். பையன் அங்கிருந்து சென்றவுடன் தாவீது தென்புறம் தாம் ஒழிந்திருந்த இடத்தினின்று வெளியே வந்து முகங்குப்புற விழுந்து 3 முறை வணங்கினார். அதன்பின் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதார். பின்பு யோனத்தான் தாவீதிடம், நீ சமாதானமாய் செல், ஆண்டவர் பெயரால் நாம் இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உன் வழிமரபிற்கும் என் வழிமரபிற்கும் நடுவே என்றென்றும் சாட்சியாயிருப்பாராக என்றார். பின்பு தாவீது தன் வழியே சென்றார். யோனத்தான் நகருக்கு திரும்பினார். நாம் 1189 அதிகாரங்களில் 260 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.